இருக்காங்கப்பா. ஆனந்தி சாப்பாடு போட்டாங்க. ஆமாடா, 160 வர உண்மைதான். இது சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோமா? சாப்பிட்டதே கிடையாது. உட்காந்து நம்ம உட்கார வச்சு பரிமாறுறாங்க. ஆமா, சாப்பாட்டுல குறையா கிடையாது. சாப்பிட்டீங்களா? அதிகமா இருக்கா? இத பாருடா. ஏய், யாரு வேற தவறா பேசுறேன்? யாரு உட்கார்ந்து வெச்சு? யாரு? ஒரு தெரியல. தெரியலையே. யாரு அவரு? யாரு அவரு? ஏய், ஒரு தெரியல. யாரு? ஒரு தெரியலையா? தெரியலையே. ஒரு காடி காடி போட்டு போடு. யாரு? யாரு தெரியல? யாரு அவரு? பாட்டி நாய்க்கிறவரா? அதோ நிக்கிறவரா? அவரு யாரு தெரியல? பனிசாணி
இங்க எல்லாம் உள்ள போகும். அதுக்கெல்லாம் நீ லாகிட்டு வர மாட்டேன். ஊர்ல கேட்டுப்பார் விட்டா 3 சால் ஓட்டு ஏறு ஓட்ட கூட லாய் கிடையாது. நீ சால் ஓட்டுங்க. சிறப்பாக முடிந்தது. பண்டிகை சென்றவரை பிறகு காலத்தை காரணம் எனக்கு வலுதாகி விட்டது. இந்த நாட்டின் பொறுப்பை என்னால் ஆட்சி செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை கொடுத்து உனக்கு மடிமுடி சூட்டி நான் கண்குளிரே காண வேண்டும். இவ்வளவுதான் உங்களுக்கு வயதாக இருக்குது. அதனால் இனிமேல் இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்ற செயல்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் என் நாட்டின் மடிமுடி எனக்கு சூட்ட போறேன். உங்களுடைய விருப்பத்திற்கு என்றாவது நான் தடை சொல்லியதுண்டோ? இதுவரை இல்லையே. அதனால் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுதான் என் விருப்பம். அதெல்லாம் போகட்டும். எனக்கு மணிமுடி சூட்டு விழா என்று கூறிவிட்டீர்கள். இது யார் தலைமையில் நடைபெறுகிறது? இதோ உங்களுடைய தாய் மாமன் இவருடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டு விழா. அவன் யாருப்பா? அவன் நான் வாழைப்பழம் எவ்வளவு சதிக்கு செய்வேன். 50 காசு கொடுத்து குங்குமம் எடுத்து வைக்கிறோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பா என்ன வாழைப்பழம் வெளியில் விடும். அந்த செருப்புக்கு சமயம் தாய் மாமன் தானே. தாய் மாமன் இல்லம்மா, அவன் நாய் மாமன். அவன் அழைத்து மணி சுட்டுறா. நீங்க சுட்டுங்க, அப்பா சுட்டுறோம், அப்பா சுட்டுறேன். இவன் யாரு? இவன் நம்ம கொடுக்குற ஊதியத்துல வயிறு கவர நாய். இவன் இவன் கரெக்டா மணி முடிச்சு சுட்டுறா. ஏய் இவன் ஒரு எச்சாலா ஒரு நாய் நக்கனால பாடுறா. அடிக்கடி குடும்பத்தை தலையிறீங்க. ஏய் இனிமே குடும்பத்தை தலையிட்டு ஒரு 2 பேரும் செருப்பு பிடிச்சு கூட பாடுறேன். ஒரு வேலைக்காரன், அது மட்டும் இல்லாமல் நம்ம காலாளோட வேலையை கையால் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனை நான் காலையில் அழுகின்ற செருப்பு அந்த செருப்புக்கு சமமானவை. நான் மறுபடி ஏற்றுக்கொள்வதா? அது என்னால் முடியாதப்பா, முடியாது. யாரு இவனா? தாய் மாமா. தாய் மாமா இல்ல, பொறி முடிச்ச நாய் மாமாவா? சரி ஆனந்தா, அப்படி என்றால் உடைய தாய் மாமன் கணத்தினர் மணிமுடி சுட்டுறா. என் கழுத்து அறுத்துறேன், செத்துறேன். சரி எப்படி கணத்தினர் சொல்றேன்? இந்த ஜென்மம் எதுக்குறான் நம்மளுக்கு? நம்ம தூங்க மாட்டேன். வாங்கி சாப்பிட்டு அப்பா தங்கை கூறியது போல உங்கள் கரத்தால் சுட்டுங்க. இல்ல என்னுடைய தாய் இருக்காங்க, அவளுக்கு கரத்தால் சுட்டுட்டோம். என் ஒரே தங்கை ஒவ்வொரு தங்கை அதத்தையும் கரத்தால் சுட்டுட்டோம். ஏற்றுக்கொள்வேன். இவன் இந்த வேலைக்காரகையால் என்ன நடத்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி இவருடைய கரத்தினர்களுக்கு தேவையில்லை. இவருடைய கரத்தினர்களுக்கு மணிமுடி சூட்டலாம். ஆனால் அதெல்லாம் இருந்து தாயக வருவதில்லையோ ஒரு கிட்டி கிடைத்தது. இன்றைய தினம் தாமதமாக இருக்கின்றது. என்ன காரணம்? இப்பொழுது உங்களுடைய ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஏன்? கருத்த முகமடி நாட்டிலே கொலையாம் கொள்ளையாம் கற்பழிப்பாம் கருத்த முகமடியாம். இதை நாங்கள் நம்ப வேண்டுமா? நாங்கள் இருக்கும்போது எப்படி வரவழி பாதுகாக்கிறேன். இந்த நாட்டை நாட்டு மக்களை பாதுகாத்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது கருத்த முகமடியா சின்ன பையனை கனவு கண்டு விட்டு பேசுகிறார். எதற்காக நான் கூறுகின்றேன் தெரியுமா? நானும் அயல்நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நாட்டிற்கு அப்பொழுது யாரோ சில கருத்த முகமடி என்னை கொல்ல முயன்றார்கள். அப்ப கொல்ல முயன்றார்கள். கருத்தானா நல்லா கடிப்பாங்க. சரி அதனால தாயக வரும்போது வருகின்ற வழியிலே உன்னை கொலை செய்ய ஒரு கருத்த முகமூடி வந்தான். கொண்டு வா. என்னங்க ஐயா? யாருடைய கட்டாரி? இது பேரை படிக்கிறான். உயிரற்ற இந்த பொருள் சாட்சியை கேட்டுக்கொள்ள முடியாது. இது உயிரற்ற பொருள் சாட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உயிருள்ளவர் சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ள. அந்த கருத்த முகமூடி என்னை கொலை செய்ய முயன்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்து ஒரு பெண் ஆனந்தி தெரியாது
அந்த பழக்கெல்லாம் எனக்கு இல்லைங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? அப்பா, ஒரு பெண்ணானவள் என் உயிரை காப்பாற்ற கூறினேன் தெரியும். அந்த பெண்ணானவள் யார் தெரியுமா? இதோ இருக்கும் அந்த பெண்தான். கோயில் அன்னதானத்துக்கு வர்ற மாதிரி அந்த கருத்து எவனாலும் சரி அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சான் கரைச்சி வச்சு சாவ வச்சு நான் அர்த்தத்துக்கு தான் தெரியும். என்ன ஒண்ணு நான் எல்லாத்தையும் வச்சுக்கிறியா? அங்க வாங்கினா ரோஜா 3.25 லட்சம் நிக்குது. அங்க செல்லூர் அணியில வாங்கினா அது 2.5 லட்சம் நிக்குது. இப்ப இனியா நானும் மன்றத்துக்கு வந்துக்கிறேன். இதை எத்தனை வாங்கிக்கிறேன்னு தெரியல, கணக்கு தெரியல. கணக்கு சேர்த்துற மத்தி கம்மி அதுதான் உயிரை காப்பாற்றியது இந்த பெண் தான். இந்த பெண்ணே அந்த நேரத்தில் வரவில்லை என்றால் இந்த இடத்தை என்னை பிணமாகத்தான் பார்த்துக்க முடியும் உங்களால். இப்போதுதானே நம்புறேன். சரி, இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சுட்டு விழா. அப்படியா? விழா நடத்துங்க, மணிமுடி சுட்டுங்க. ஆனா தாய் மாமா என்ற பேர்ல முதல் மலை அந்த ராஸ்கோல் போடக்கூடாது. அவன் போடக்கூடாது. அவன் யார்? அவன் நாய். நம்முடைய அண்ணனுக்கு மணிமுடி வேலை அவன் போடக்கூடாது. அந்த வெற்றி மாலை நான் தான் போடுவேன். முதல் மாலை நான் தான் சுட்டுவேன். அவன் கருத்தால் மாலை போடக்கூடாது. சரி, அப்பா நான் போறேன். அதோட போயிட்டு மலையெல்லாம் மாலை எடுத்துட்டு வரேன். விழா கொண்டு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. நல்லது சொல்ல போறியா? இத பாரு, நீ கரெக்டா நீங்க மக பாத்துக்க. ஆகிடானே நீ கண்ண திருப்பி நல்லது சொல்ல விட்டான். ஆமாமா, அம்மா அண்ணனுக்காக நான் போயிட்டு ஆகணும். அதனால நான் போயிட்டு வரேன். நான் மட்டும் போகல, நான் தோழி சைக்கிள் அவட போறேன். தோழியா? ஆமா. இவளா? ஆமா. இவ கூட போற? ஆமா. ஏமா என்ன பொல்லாதவமா அவ? யார் சொல்ற? நான் சொல்றேம்மா. ஏன் இந்த பாரு, அவ மோசமானவ. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, நான் 6 வருஷமா பாத்துக்கிறேன். அந்த பாதியில பாரு. இந்த பாரு, உன்னை கண்டு சொல்லி கண்டு பேசுறாரு. அவ தெரிஞ்சுட்டா. நான் சொல்லுங்க, என் அண்ணனுடைய உயிரை காப்பாத்திட்டாவோ. அதனால அது மீறி எதுவும் நடக்காது. அவ கூட பாப்பியா? அவ பேசுங்க கேப்பியா? ஆமா, நான் பேசி கேட்க போறேன். இந்த மாதிரி போயிட்டு வரேன். அப்பா அங்கட்டுமா? போயிட்டு வா. அப்பா, உங்கள் விருப்பப்படி அவர் வெள்ளிக்கிழமை என்று மணிமுடி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று, இப்பொழுது நான் பல நாடு செல்ல வேண்டும். பல நாடு சென்று பல நாட்டு மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வர வந்த பிறகு உங்கள் விருப்பப்படியே மணிமுடி. அப்படி ஆகட்டும். அப்பா அமைச்சரே, ஏதோ ஒன்று பெண்ணுகளை பெற்றன தவிர, ஆனால் தூக்கி வளர்த்தது நீ. ஏதோ சின்ன சிறு பிள்ளைகள் தெரிந்ததோ தெரியாமலும் புரிந்ததோ அறியாமலும் ஏதோ ஒன்று பேசி விட்டார்கள். அதனை பெருசா ஏற்கக்கூடாது. நானா சத்தியமா கோபமே வராது. எங்களுக்கு சூடு சொன்னே கிடையாது. கோபம் கிடையாது எனக்கு. நான் தூக்கி வளர்த்து குழந்தை பேசுறதுக்கு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். சரி, வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிமுடி சுட்டு விழா. நானே விழா போட்டிருக்க வேண்டாம். என்ன நம்பு, உனக்கு வராது வம்பு. அவ்வளவுதான். உன்னை தானே நம்புறேன். என்ன நம்பிட்டல்ல? அப்படி சொல்லு. உன் குடும்பத்தை நான் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறேன். அங்கேடா போற சுப சேமத்தோடு வாழ வைக்கிறேன். ஆமா, தீர்த்தவன் நான். என் குறையை தீர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை. புறப்படு. போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு. ஏண்டா நான் ஏன் சாகணும்? கீக்கு முல்ல மச்சான வந்து கீக்கிறேன். நான் ஏண்டா சாகணும்? சாவது என்பது ஆணைத்தரம். ஆண்டவன் கொடுத்த உயிர் ஆண்டவனை எடுப்பதுக்குள்ள நம்ம எல்லாம் தேவையில்லாம உயிரை விட்டோம். அதானே நம்ம சாக கூடாது. எப்படி செய்ய பாருங்க? எதிராளி சாகடிக்கணும். எப்படி? அவன் இருந்த பிறகு சமமானவன். ஆனால் பாபர் சபை என்று பாராமல் உன்னுடைய தக்காளித்தார் பெற்ற பிள்ளைங்க என்ன பார்த்து வாய்க்கு வந்து பேசுறாங்க. தரம் பார்த்து பேசலாம், ஆனால் தரம் பார்த்து தான் பேச வேண்டும் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பார்த்து இழிவாக பேசிய இந்த மன்னர் குடும்பம் வெளியே வாழக்கூடாது. 60 வயசு கிழவாவன் 20 வயசு மேல உன்னை திருமணம் செய்து வச்சேன். இந்த குடும்பத்தில் பிறக்கின்ற முதல் குழந்தை உன் வயிற்றில் பிறக்க வேண்டும். அந்த குழந்தைதான் நாட்டை ஆளுவது பற்றி அவனை இங்கிருந்து அனுப்பி வைத்த நயல் நாடு. ஆனால் திருப்பி வந்து விட்டான். இனி நான் சொல்லுவது கொண்டாகாத.
அண்ணா இத பாருங்க அண்ணா ஆவது பண்ணான் அழிவு பண்ணான் சாவது பண்ணான் சகல ஒரு பெண்ணான் ஒரு பெண் எடுத்தார் இந்த விழார் விஷத்தையும் கலக்கிறார் இதே வேளார் வினையும் விட்டலாம் சபாஷ். அண்ணா இங்க புள்ளி வைங்க இந்த ஆறுவழி நான் கோலம் வச்சேன் அப்படியா நான் ரோடு போடுங்க நீங்க கோடி போடுங்க இந்த ஆறுவழி ரோடே போடுங்க அண்ணா நீங்க வெள்ள மட்டும் காட்டுங்க இந்த ஆறுவழி ஒரு வழியே விடுங்க சபாஷ். இந்த மாதிரி ரோடு போடுவேன் நாங்க வரவையில ஒரே ரோடு போடுவோம் டேய் அது கால போடலாம் வரடா கிரிமல் கொண்டு நாரவழி தொட்டி ஆரம்பம் நான் எழுதி போகட்டும் வா